ஹலோ வியூவர்ஸ். ஸோ இன்னைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி டே, அதுக்கேற்ற வாலட்டிலிட்டி வந்து மார்க்கெட்டில் இருந்துச்சு. ஸோ நம்ம நேற்று ப்ரெடிக்ஷன் படி நம்ம மார்க்கெட் வந்து 25,850 போகும்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். அங்கேருந்து ஒரு இம்பல்சிவ் அப் மூவ் வரும்னு நினச்சிருந்தோம். ஸோ அதே மாதிரியே மார்க்கெட் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து 25,880 வரையும் போயிடுச்சு. போனதுமே வந்துட்டு ஒரு இம்பல்சிவ் அப் மூவ் வந்து இருந்துச்சு. ஸோ அப்போவே வந்து தெரிஞ்சிச்சு இன்னைக்கு வாலட்டிலிட்டியோட கேம் வந்து இருக்குன்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே வந்து பெரிய அந்த இம்பல்சிவ் டவுன் மூவ்க்கு ஏற்ற அப் மூவும் கிடைச்சதும் அங்கே இருந்துட்டு மறுபடியும் மார்க்கெட் வந்து அதே ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் தான் கொடுத்துச்சு. ஆனால் அது வந்து அந்தளவு ஒரு அதிக பேஸ் வந்து இல்லை. இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மார்க்கெட் வந்து சடன்னு இறங்கிருச்சு. ஒரு ப்ரீவியஸ்டி லோ கட் பண்ணதும் வேறு இங்கே வந்துட்டு மார்க்கெட் வந்து ரொம்ப மெதுவாக தான் இறங்குச்சு. ஸோ ரொம்ப மெதுவாக வந்து மார்க்கெட் இறங்குதுனாலே அது வந்து அகெயின் பை சைடு தான் போகும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ அதே மாதிரி வந்துட்டு மார்க்கெட் வந்து கீழே வந்து இந்த ட்ரெண்ட் லைனை வந்துட்டு, அதாவது நம்ம நேற்று வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு லைனை வரைஞ்சிருந்தோம். அது ஒரு ஜோனாக வரைஞ்சப்ப இது வந்து கரெக்டாக அலைன் ஆச்சு. ஸோ இப்போ வந்து மார்க்கெட் வந்து அந்த ஜோனை வந்து தொட்டதுமே அகெயின் வந்து ஒரு இம்பல்சிவ் அப் மூவ் வந்து கிடச்சிச்சு நம்ம நேற்று நினச்ச மாதிரியே. ஸோ இப்போ வந்து இந்த வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து வேலிடாக இருக்கணும்னா நம்மளோட மார்க்கெட் வந்து மேலே போகணும். ஆனால் இந்த ஹையை வந்து கட் பண்ணிடக்கூடாது. இந்த ஹையை கட் பண்ணாமல் இங்கே இருந்துட்டு மார்க்கெட் வந்து திரும்பும். இதுதான் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனு. பட் இப்போ வந்து கிஃப்ட் நிஃப்டி வந்துட்டு ஆக்சுவலாக வந்து ஒரு கன்சாலிடேட்டட் ஜோனில் தான் இருக்குது. ஸோ என்னன்றதை நம்ம பார்க்கணும். எதர் ஒரு ரேஞ்ச் பவுண்டாக கூட இருக்கலாம். ஏன்னா இந்த ஒரு ஷோல்டர் வந்து கிட்டத்தட்ட வந்து ரொம்ப அதிக டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கு. ஒரு 6 நாள் டைம் ஃப்ரேம் எடுத்திருக்கு. ஸோ இங்கே வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 நாள் டைம் ஃப்ரேம் வந்து இந்த ஷோல்டருக்குள்ளே வந்து இருக்கணும் மினிமம். ஸோ நம்ம அதை வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ எவ்வளோ நேரம் வந்து இந்த ஷோல்டர் வந்து சஸ்டெயின் பண்ண போகுதுன்னு. இப்போ சப்போஸ் இது வந்து ஒரு இன்வேலிட் ஹெட் அண்ட் ஷோல்டராக இருந்துச்சுன்னா மார்க்கெட்டு 100% வந்து ஒரு இம்பல்சிவ் அப் மூவுக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து நம்ம வச்சுக்கலாம். ஸோ எப்போல்லாம் வந்து மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து தொடுதோ ஒரு இம்பல்சிவ் மூவ் வந்துட்டு நம்ம வந்து கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இன்னைக்குரிய கேம் நம்மளோட மொமெண்டம் ஸ்கேல்பிங் படி பார்த்தோம்னா நமக்கு வந்து அந்த ஒரு அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்ட்ராங்கான மூமெண்ட் வந்து நமக்கு கிடையாது. இருந்தாலும் நம்மளோட இண்டிகேட்டர் படி நம்ம போனப்போ நம்ம வந்து ஒரு 38 பாயிண்ட்ஸ் வந்து கேப்சர் பண்ண முடிஞ்சிச்சு. வேறு இந்த செகண்ட் ஆஃப் அந்த இம்பல்சிவ் மூவ் வந்து நம்மளால ட்ரேஸ் பண்ண முடியாது. நம்மளோட இண்டிகேட்டர் வந்து அதை வந்து எக்ஸாக்டாக எடுத்து கொடுக்காது. பட் ஸ்டில் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தட் படி பார்த்தோம்னா இங்கே வந்து ஒரு டபுள் பாட்டம் அடிச்சுட்டு ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிட்டு போகுதுன்னா அது வந்து 100% வந்து அதோட ஹை கிட்ட வந்து போயிடும்ன்ற எக்ஸ்பெக்டேஷனோட நம்ம இங்கே ட்ரேட் பண்ணிடலாம். பட் நான் பண்ணலை. நான் வந்து எப்பயுமே வந்து நம்ம ரூல்ஸ் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிடுவேன். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இன்றைக்கியும் நம்மளால் வந்துட்டு ஒரு 35 பாயிண்ட்ஸுக்கு மேலவே கேப்சர் பண்ண முடிஞ்சு இங்கே நம்ம ட்ரேட் எடுத்திருந்தோம்னா. பட் கொஞ்சம் இது வந்து ஒரு ரிஸ்கியான ட்ரேடாக தான் இருந்துச்சு. ஏன்னா மார்க்கெட்டில் வந்து அந்தளவு மார்க்கெட் நம்ம ஃபேவர் சைடில் இருந்தாலும் ஒரு வெரி லெஸ்ஸர் மூமெண்ட்டாக தான் இருந்துச்சு இன்றைக்கி மார்க்கெட்டில். ஸோ அதான். ஸோ அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். நாளைக்கு வீடியோ வருமானு தெரில. பட் கண்டிப்பாக போட முயற்சி பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். ஸோ மேபி டுமாரோ மார்க்கெட்டுக்கு வந்து என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணலான்னா ஒரு 26,100ம் 25,900ம் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ. See you in the next video.